வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே. பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றே. அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அன்பார்ந்த இறை மக்களே, அன்னையின் சன்னிதானத்திலே உன்னத திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த உள்ளத்தோடு பங்கேற்க ஒரு சில வினாடிகள் ஆழ்ந்த அமைதியில் வாழ்வோம். அமைதியில் வாழும் இறைவன் இந்நாளிலே நம்மை அவருடைய இறை அமைதியிலே இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக தாங்கிக் கொண்டவர்களாய் வாழ வழி நடத்துவாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankanni who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒப்பற்ற செல்வம் இயேசு நமது வாழ்க்கையில் இன்று ஒரு கன்னியை, ஒரு புனிதையை நாம் நினைவு கூறுகின்றோம். புனித கிளாரா செல்வத்தையெல்லாம் துறந்து
பிரான்சிஸ் அசிசியாரை பின்பற்றி ஜபத்திலும் தபத்திலும் சேவையிலும் தன்னையே அர்ப்பணித்து கொண்ட புனிதை அவர். ஒரு துறவற சபையையும் ஆரம்பிக்கின்றார். அந்த சபையிலே அவர் தலைவராக வாழ விரும்பவில்லை, மாறாக அதில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய பணிகளை எல்லாம் அவர்களுக்காக தானே முன்னின்று செயல்படுத்துகின்றவராக எளிமையான இந்த வாழ்க்கையை போற்றி இயேசுவின் பெயரால் இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டுகிறார். நாமும் நமது வாழ்க்கையிலே இயேசுவை மையமாக கொண்டு வாழ்கின்ற பொழுது எவ்வாறு ஜெபிக்கின்றோம், எவ்வாறு இயேசுவினுடைய எளிமையை கடைபிடிக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இயேசுவின் நாமத்தினால் எவ்வாறு நமது வாழ்க்கையானது மக்கள் முன்னிலையில் சான்றாக விளங்குகின்றது என்பதையும் எண்ணி பார்த்து தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி இத்திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பிற்காக உருக்கமாக வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழ்மையை நாட செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணர செல்வமை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவருடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன். மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை
உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆட்களாய் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாழ்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. ஆண்டவரை புகழ்வாயாக. ஆண்டவரை புகழ்வாயாக. Alleluia. 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
மாற்றி உமக்கே. பிரிவு 17 திரு சொற்றொடர்கள் 22 முதல் 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நோகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடம் இருந்தா என்று கேட்டார். மற்றவரிடம் இருந்துத்தான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னையின் பக்தர்களே, இஸ்ராயேல் மக்கள் பஞ்சம் வந்தபொழுது யாக்கோபின் தலைமையிலே 70 பேராக எகிப்து நாட்டிற்குள்ளே சென்றார்கள். 400 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள், வதைக்கப்பட்டார்கள். மோயிசரின் தலைமையிலே அவர்கள் விடுதலை பயணத்தை தொடங்கினார்கள். வெளியிலே வந்தபொழுதோ 4 லட்சம் பேராக இருந்தார்கள். வானத்தில் இருக்கின்ற தாரகைகளைப் போல, கடற்கரை மணலிலே இருக்கின்ற துகள்களைப் போல உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த வாக்கு சிறிது சிறிதாக நிறைவேறிக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பயணப்பட்டார்கள் பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளிலே அவர்கள் ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன், நம் இறைவன் என்று நம்பி அவருடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அந்த விடுதலை பயணத்திலே வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணிக்கின்றார்கள். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள், இறைவனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும். அவ்வாறெல்லாம் அவர்கள் செயல்பட்டாலும், உடன்படிக்கையின் மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் செயல்பட்டாலும், இருக்கின்றவராக இருக்கின்ற அந்த ஆண்டவர் அவர்களை பொறுமையாக வழிநடத்துகின்றார், பராமரிக்கின்றார், தேவையானவற்றை அவர்களுக்கு நல்குகின்றார். அனைத்தையும் பெற்று இறுதியாக 40வது ஆண்டிலே அவர்கள் மோவாப் நிலப்பகுதியிலே வந்து பாளையம் இறங்குகின்றார்கள். அதுதான் அந்த 40 ஆண்டுகளிலே அவர்கள் பாலைவனத்திலே நடந்து வந்த பயணத்தின் இறுதி கட்டம். அதற்கு பிறகு அவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிலே தங்கள் நிலையான வாழ்க்கையை, நாடோடி வாழ்க்கையை விடுத்து நிலையான வாழ்க்கையை வாழ தொடங்க இருக்கின்றார்கள். ஆர்வத்தோடு மக்கள் இருக்கின்றார்கள். அம்மக்கள் புதிய தலைமுறையினராக இருக்கின்றார். அது என்ன புதிய தலைமுறையினர்? எகிப்திலிருந்து வெளியிலே வந்தவர்களிலே யாரெல்லாம் முணுமுணுத்தார்களோ, மூத்தவர்கள் எல்லாம், முதல் தலைமுறையினர் எல்லாம், அவர்களெல்லாம் பாலை நிலத்திலேயே மாண்டு போனார்கள் என்று விவிலியத்திலே பார்க்கின்றோம். எனவே எஞ்சியவர்கள் அவர்களுடைய சந்ததியினர் தான். எனவே புதிய தலைமுறையினராக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள்ளே யோசுவாவின் தலைமையிலே செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மூத்தவர்கள் முறையிட்ட பொழுது மோயிஸ் நிலத்திலே குறைப்பட்டு கொண்டார்கள். ஏன் எங்களை இந்த பாலை நிலத்திலே கொண்டு வந்து துன்புறுத்துகின்றீர்? எகிப்து நாட்டிலே எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லை என்று இந்த பாலை நிலத்திலே கொண்டு வந்து எங்களை அடக்கம் செய்யவா என்று முணுமுணுக்கின்றார்கள். இறைவனுடைய பராமரிப்பிற்கு எதிராக பேசுகிறார்கள். எனவே அப்படி பேசியவர்களுக்கெல்லாம் அவர்கள் பேசிய வார்த்தையே தீர்ப்பாக அமைந்து விட்டது. பாலை நிலத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள்.
எனவே மோசேயின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் இதோ இறுதி கட்டத்திலே இருக்கின்றார்கள். அந்த இறுதி கட்டத்திலே மோசேயும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை சந்திக்க இருக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அந்த பிரியாவுடைய தருணத்திலே அங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஆதாம் தொடங்கி ஆபிரகாம் தொடங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாள் வரையிலும், அந்த நிமிடம் வரையிலும், நொடி வரையிலும் இறைவன் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவருடைய பிரியாவிடை சொற்பொழிவாக வழங்குகின்ற இந்த சொற்பொழிவுகளிலே ஒன்று தான் இன்றைய முதல் வாசகம். யூத மக்களுக்கு நங்கூரமான நம்பிக்கை என்னவென்றால், நம்பிக்கை அறிக்கை என்னவென்றால், உன் இறைவனாகிய ஆண்டவர் ஒருவரே, அவர்தான் இருக்கின்றவர் நாமே என்று மோசேக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர். அந்த ஆண்டவர் சீனாய் மலையிலே உச்சியிலே இருந்து கொண்டு ஆளவில்லை, அவர் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கின்றார் என்பதை எண்பிக்க அதை உணர்ந்தவர்களாக ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள், இஸ்ராயலின் கடவுள், நம் கடவுள் என்று அவரை உடனிருப்பாக கொண்டு அவருடைய பிரசன்னத்திலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே மோசே அந்த நம்பிக்கை அறிக்கையை அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே முதல் வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணி புரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? இதுதான் ஷேமா என்று சொல்லக்கூடிய அந்த யூத மக்களுடைய நம்பிக்கை அறிக்கையினுடைய நங்கூரம், புவியீர்ப்பு மையம். இதை எல்லாரும் மனப்பாடமாக வச்சிருக்கணும் யூத மக்கள் எல்லாரும். எனவே அதை மீண்டும் வலியுறுத்தி அவர்களுக்கு சொல்லுகின்றார், நினைவூட்டுகின்றார். உங்களுடைய சீரிய செம்மனத்திலே இதை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்திற்கும் மேலாக யாவே இறைவனை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். நீங்கள் சென்று வாழ இருக்கின்ற இடத்திலே பல இனத்தவர்கள் இருக்கின்றார்கள், பல கலாச்சாரங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், பல்வேறு தெய்வங்களை வழங்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய தொன்மை மிகு அந்த இறைவன் யாவே நம் இறைவனாக வாழும் இறைவனாக இருக்கின்றார். எனவே அவரன்றி வேறெங்கும் நீங்கள் சென்று விடக்கூடாது. அந்த நன்னம்பிக்கையிலே நீங்கள் தொடர்ந்து சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆழமான அந்த பாடத்தை மோசே அந்த கடைசி பயண கட்டத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கற்றுத்தருகின்றார், பிரியாவிடையாக பேசுகின்றார். அவருடைய சொற்பொழிவிலே இது ஒன்று. எனவே அவர் என்ன சொல்லுகின்றார்? நாமும் என்ன படித்திருக்கின்றோம் சொன்ன குறிப்பிட்ட கடவுள் நம்மை எதற்காக படைத்தார்? அவரை அன்பு செய்து அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்து மோட்சத்தை அடைவதற்காக நம்மை படைத்தார் என்று திருமறை சுவடியிலே நாம் படிக்கின்றோம். அதைத்தான் மோயிசன் அந்த மக்களுக்கு கற்றுத்தருகிறார். இறைவனை மையமாக வைத்து நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் நம்மீது அன்புள்ளவராக இருக்கின்றார். நாம் மதிப்பிற்குரியவர்களாக இருக்கின்றோம் என்பதற்காக அவர் நம்மீது அன்பு கொள்ளவில்லை. வலுவற்றவர்களாக இருக்கின்றோம், அந்த வலுவற்றவர்களிலும் சிறுபான்மையினராக நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்த அந்த இறைவன் நம்மீது தன்னுடைய கருணை கண்களை திருப்பி இருக்கின்றார். எனவே நாம் நன்றி மிக்கவர்களாக எந்நாளும் பிரமாணிக்கமாக அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றவர்களாக விளங்குவோமாக என்று மோயிசன் மக்களுக்கு உண்மையை நிலைநாட்டுகின்றார். காரணம் 70 பேராக தான் நம்ம போனோம், 4 லட்சமாக வெளியில் வந்திருக்கோம். அதனால் ரொம்ப பெரிய மக்கள்னு இருமாப்பாக இருக்காதீர்கள். ஆரம்ப நிலையில் எந்த தாழ்ச்சியோடு இருந்தீர்களோ அந்த தாழ்ச்சியான நிலையிலேயே உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். உங்கள் வழியாக எந்நேரம் பல நன்மைகளை இறைவன் உங்களுக்கும் செய்வார், உங்கள் வழியாக வாழும் இனங்கள் உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் செய்வார் என்ற அந்த வாக்குறுதியை மோயிசன் மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்டி கூறுகின்றார். எனவே மக்களே, நீங்கள் கல்லஞ்சர்களாக இருந்தீர்கள், வணங்கா கலைத்தனர்களாக இருந்தீர்கள், முணுமுணுக்கின்றவர்களாக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட தொழுநோய் கொண்ட உங்கள் இதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள். அப்படி என்றால் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். இனிமேல் ஆண்டவருடைய உள்ளமே உங்கள் உள்ளமாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலே உங்கள் மூதாதையர் வெளிப்படுத்தி காட்டிய அந்த எதிர்மறையான சிந்தனைகள், உணர்வுகள், செயல்பாடுகள் எல்லாம் தோன்றவே கூடாது, வேறற்று போக வேண்டும். அந்த ஆண்டவரையே அன்பு செய்கின்ற புனிதர்களின் திரு அவையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று மோசே மக்களை உற்சாகப்படுத்துவதை, திடப்படுத்துவதை, ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு அழைப்பதை, செல்லும் இடத்திலே அவர்கள் எவ்வாறாக நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு புலப்படுத்தி காட்டுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தில்.
நமக்கும் அது பொருத்தமாக இருக்கின்றது அல்லவா? ஒப்பற்ற செல்வம் இயேசு என்று நாம் கூறுகின்றோமே. என்றென்றும் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று சொன்ன அந்த இறைவன் காலம் நிறைவுற்ற பொழுது கன்னியின் மகனாக நம் மத்தியிலே வந்து வாழ்கின்றார். அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று மக்களோடு மக்களாக வாழ்ந்த அந்த இறைவன் எம்மானுவேலாக கடவுள் நம்மோடு என்கின்றவராக உரையாடுகின்றார், உறவாடுகின்றார், வாழ்கின்றார். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அவர் நமது வாழ்வின் செல்வமாக இருக்கின்றார், ஒப்பற்ற செல்வமாக இருக்கின்றார். எனவே அவரை நாம் நமது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நமது அறிவாற்றலாலும் முழு இதயத்தாலும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்நாளிலே அந்த வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அங்கே 2 பிரிவுகள் இருக்கின்றன. முதலாவதாக ஒப்பற்ற செல்வம் இயேசு என்று கூறுகின்றோமே, அந்த இயேசு எப்படி நமது ஒப்பற்ற செல்வமாகின்றார்? அந்த செல்வமாக நமக்கு அவர் விளங்குவதற்கு அவர் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன என்பதை முன் உரைக்கின்றார். இயேசு தன்னுடைய பாடுகளை 3 முறை அறிவித்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கின்ற அந்த அறிவிப்பானது 2வது முறையாக தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்ற அறிவிப்பு தான் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியிலே வருகிறது. கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் சீடர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். இதுதான் அந்த பகுதி. எனவே ஆண்டவர் நம்மை வாழ்வாங்கு வாழ செய்வதற்கு, மாண்டு போக வேண்டிய நம்மை உயிர்த்தெழ செய்வதற்காக அவர் சிலுவையிலே மாண்டு போக தயாராக வருகின்றார் என்றால் அந்த இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் ஆழம்தான் என்ன? எனவே ஒப்பற்ற செல்வம் இயேசு என்று நாம் ஒவ்வொரு நாளும் இதயத்தின் ஆழத்திலே உணர்ந்து அவருடைய சிலுவை பாடுகளின் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு, இரட்சண்யம் உண்டு, விண்ணகம் உண்டு, இறையாட்சியிலே உரிமை பேர் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பது தானே நமது புரிதலாக இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஷேமாவாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ராயேல் மக்களைப் போல நாமும் அந்த இயேசுவை நம்முடைய முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும், முழு வல்லமையோடும், முழு இதயத்தோடும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும். அவரது வழியிலிருந்து பிசகாமல் அவரையே பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நாம் அந்த விண்ணக பேச்சினை இம்மன்னக வாழ்வுக்கு பிறகு இந்த மன்னக வாழ்விலும் முன் சுவையாக அதை சுவைத்து நிறைவை அடைவோம் என்பது தான் உண்மை. அதைத்தான் ஆண்டவர் இந்த தன்னுடைய பாடுகளை 3 முறை அறிவித்ததனுடைய உள்ள அர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே துயருறுகின்றார்கள். அந்த செய்தியை கேட்டவுடனே அவர்கள் நிம்மதி அடைந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த தானியேல் அந்த கனவு காட்சியிலே பார்க்கின்றார், தொன்மை மிகு கடவுள் அங்கே அமர்ந்திருக்கின்றார், ஆட்சியும் வல்லமையும் அவரோடு இருக்கின்றது. அதை தன்னுடைய மானிட மகனுக்கு அவருடைய சிம்மாசனத்தை அமர வைத்து அவருக்கு அந்த கொடுக்கின்றார். எனவே அந்த காட்சியிலே, தானியேலுடைய காட்சியிலே அந்த மானிட மகன் வல்லமை மிக்கவராக அல்லவா இருக்கின்றார். அந்த மானிட மகன் இந்த உலகிற்கு வர வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும், அனைவரும் அதற்கு அடிமைகளாக செயலாற்ற வேண்டும், நாம் அவர்களை ஆள வேண்டும் என்ற இந்த உலக புரிதலிலே அந்த தெய்வீக காட்சியை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவர் இயேசு மானிட மகன் இவ்வாறாக துன்பப்பட்டுத்தான் அந்த இறையாட்சியை இந்த மண்ணிலே நிலைநாட்டப் போகின்றார் என்பதை கேட்ட பொழுது மிகவும் துன்புற்றார்கள் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எனவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு நமக்காக பாடுபட்டார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் என்றென்று வாழ வேண்டும் என்றவர் நம்மோடு உரையாடுகின்றார். நற்கருணையின் வழியாக, நற்செய்தியின் வழியாக, திரு அவையினுடைய போதனைகளின் வழியாக. இவற்றையெல்லாம் நம்முடைய சீரிய சம்மனத்திலே அன்னை மரியாவை போலவே பதித்து வாழ்வோமே என்றால், சிந்தித்து வாழ்வோமே என்றால் நாம் அந்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவில் சங்கமமாகின்றோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அவ்வாறு வாழ்கின்றோமா, வாழவில்லையா? அந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே இந்த நாளிலே சிந்தித்து பதில் கூறி அந்த ஆரோக்கியனின் ஆசிரை பெற்று அந்த ஆண்டவரை அவர் வழியிலே ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னத இந்த திருப்பலியில் நம்மையே காணிக்கையாக்குவோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். தந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் அன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித கிளாரம்மாளில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தமையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தக பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் அவ்வாறே ஒரு நாள் கனிவுடனே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, ஒப்பற்ற செல்வம் இயேசு. இவரை நாம் நமது வாழ்வின் மையமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த புவியீர்ப்பு மையத்திலிருந்து திசை மாறி செல்வோமே என்றால் நமது வாழ்வு சிதறுண்டு போகும் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் தருகின்ற அந்த மீட்பின் விருந்திலே இந்நாளிலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கிளாரம்மாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகேசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போலவே இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீரே